விஜயகாந்த் சார். அவர் வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது அதையும் தாண்டி அன்பு நெறைய குடுத்திருக்காரு உங்களுக்கு. கண்டிப்பா. என்னன்னா, விஜயகாந்த் சார வந்து வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாது. எஸ்.என். லட்சுமி அம்மாவையோ, இல்ல வத்சலாவையோ, இல்ல மத்த யாரையுமே மறக்க முடியாத மாரி, அவரும் ஒரு மறக்க முடியாத ஒரு கடவுள். ம். என்னன்னா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப உடம்பு முடியாத நேரத்துல தான் அந்த படம் கூப்பிட்டு குடுத்தாரு எனக்கு. பெரிய சீன் ஒண்ணும் இல்ல. ஒரு 3 சீன் என்னமோ தான் 4 சீன் என்னமோ வந்தது. 2வது நாள் கொட்டிவாக்கம் வீட்ல ஷூட்டிங் முடியுது. நரசிம்மா ஷூட்டிங் முடிச்சு மதியானமே முடிஞ்சிருச்சு. மேனேஜர் வந்து ஒரு பெரிய பொட்டலத்த கொண்டு வந்து குடுத்தாரு. நான் சொன்னேன், "இந்த பொட்டலம் எனக்கு உள்ளது இல்ல. ம். இந்த கவரு. யாருக்கோ குடுக்க வேண்டியத எனக்கு குடுக்குறீங்க. எடுத்துட்டு போயிடுங்க" அப்டின்னேன். "என்னம்மா இப்டி சொல்றீங்க? என்னம்மா இப்டி சொல்றீங்க?" "இல்லம்மா." நான் கரெக்ட்டா விஜய் சார் வந்து இறங்கிட்டாரு. விஜயகாந்த் சார். ம். வந்து இன்னும் ஸ்கார்பியோல வந்து வாங்கலையா நீங்க? ஸ்கார்பியோல வந்து இறங்குனாரு. டிக்கி ஓப்பன் ம். பண்ணாங்க. இவ்ளோ பெரிய ஒரு 4 கேரியர் இறங்குச்சு. ம். இவ்ளோ பெரிய கேரியர் இறங்குது. ம். யாருக்கு இது செட்டுக்கே சாப்பாடு போட ம். போறாங்களா? அப்படின்னு நினைச்சிட்டு சிரிச்சுட்டு அப்படி திருப்பி பார்த்தேன். ம். கவர தூக்கி காட்டி, இது எனக்கா? இது ம். என்னோடது இல்ல அப்படின்னு காட்டுறேன். ம். அவரு, இல்ல உங்களுக்கு தான் ம். அப்படின்னாரு. எல்லாம் இல்ல, ஆக்சுவலி ஆமா சொன்னேன், கவரு பெருசா இருக்கு. பெரிய கவரா இருக்கு. என்து கிடையாது. யாருக்கோ குடுக்க வேண்டியது என்ட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் அப்படின்னாரு. ஐயோ! இது என்னடா வம்பா போச்சு. இது இல்ல ரூ. 50,000 மேல இருக்கும் போல இருக்கேன்னு நெனச்சுக்கிட்டு, சரின்னு பேசினேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics, and industrial automation.